அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம குழந்தைங்கள ஹோட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்க முதல்ல ஆர்டர் பண்ணுற டிஷ் ஃபிஷ் ஃபிங்கர்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதை வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முள்ளெல்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல மாற்று தான் இந்த எக் ஃபிங்கர்ஸ். இந்த எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எக் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையும் ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை எல்லாம் நல்லா கலந்ததும் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இதை உள்பக்கம் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இட்லி குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நான் இதை வேக வைக்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வச்சுட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிக்கலாம். ஏன்னா அந்த நீராவிலாம் முட்டையில் கலந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். முட்டை வெளியில் பார்க்க நல்லா வெந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதை மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து அதை நடுவில் குத்தி பாருங்கள். டூத்பிக் க்ளீனாக வந்துருந்துருச்சுன்னா முட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். முட்டை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வெளியே எடுக்கிறதுக்காக ஓரங்களில் கத்தி வச்சு கீறி விட்டுருவோம். அப்புறமா ஒரு தட்டில் அப்படியே கவுத்தோன்னா முட்டை பாத்திரத்துலேருந்து வெளியில் வந்துடும். அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை நம்ம ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எக் ஃபிங்கர்ஸ்க்கான கோட்டிங்காக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த ஒரு முட்டையை உடைச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்த கோட்டிங்காக இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு மொறு டெக்ஸ்சரை கொடுக்கும். அடுத்தது ஒரு பிளேட்டில் 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவையும் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எக் ஃபிங்கர்ஸ்க்கு தேவையான 3 கோட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு எக் ஃபிங்கரை எடுத்து அதை முதல்ல மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இதையே முதல்ல மாவில் சேர்க்குறோன்னா இதை டைரெக்டாக முட்டையில் சேர்த்தோன்னா இந்த முட்டை எக் ஃபிங்கருக்குள்ளே இறங்கி ஒரு மாதிரி குழன்னு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் மாவில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையில் சேர்த்துக்கிறோம். அப்புறமா பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். திருப்பியும் நம்ம முட்டையில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா 2 லேயர் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் சேர்ந்துச்சுன்னா இதை பொரிச்சோன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காக அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்ற எக் ஃபிங்கர்ஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா எக் ஃபிங்கர்ஸையும் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா பொன்னிறமாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த எக் ஃபிங்கர்ஸை 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எக் ஃபிங்கர்ஸ் பொரிக்கும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் பொரிக்க வேணாம். ஏன்னா நம்ம கோட் பண்ணியிருக்க பிரெட் க்ரம்ஸ் சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.